Good morning all. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபர்ஸ்ட் என்னன்னா ரீகேசிஃபிகேஷன். ஸோ ஏன் வந்துட்டு நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேஸ் ஓவர்டேக்கன் ஸ்பெயின் டு பிகம் த 4th largest LNG ரீகேசிஃபிகேஷன் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ எது ரிலேட்டடு ரீகேசிஃபிகேஷன் அப்படின்றப்ப இது கேஸ் பர்டிகுலர்லி எதை நம்ம கேஸ்ன்னு சொல்றோம் இந்த இடத்துல நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? ரைட், அதை தான் கேஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் கேஸ் யூனியனோட வேர்ல்டு எல்என்ஜி ரிப்போர்ட். ஓகேங்களா? அப்போ வேர்ல்டு எல்என்ஜி ரிப்போர்ட் அப்படிங்கிறது யார் ரிலீஸ் பண்றாங்க? இன்டர்நேஷனல் கேஸ் யூனியன். ஓகே, அடுத்து ஸோ என்ன டீட்டெயில்டா நியூஸ் பார்க்கணும், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 4th வந்துட்டு இது வந்திருக்கு. தென் இது வந்துட்டு ஸ்டாட்ஸ். ஸோ என்னெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இங்க ஆப்ரேஷனல்ல என்னென்னலாம் இருக்கு. Okay, so India currently has 8 operational LNG regasification units. ஓகேங்களா? எத்தனை இருக்கு? 8 இருக்கு. ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 52.5 million tons per annum வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு இருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக தாஹேஜ் எல்என்ஜி டெர்மினல் குஜராத். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஜியாகிரபி ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கணும் அப்படின்னா மேஜரான இந்த எல்என்ஜி யூனிட்ஸ் இல்லை ஆயில் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மேப் வைஸ் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ரைட், ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ இது எங்க இருக்குது? நம்மளுக்கு குஜராத்ல இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ தாஹேஜ் தான் இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா அல்ட்ரா லார்ஜ். ஓகேங்களா? ரொம்ப பெருசு. ஓகே, அல்ட்ரா லார்ஜ் எல்என்ஜி டெர்மினல். அதே மாதிரி இது என்னன்னு சொல்றோம், 6th largest இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? குளோபலி இது என்னது 6th largest. அப்போ ரொம்ப பெருசு தான். ஓகே, வேர்ல்டு வைஸ் பாக்குறப்ப. ஓகே, அது இல்லாம நம்மளுக்கு 7 இருக்கு, ரிமைனிங் 7 இருக்கு, ஈச் ஒன் ஆஃப் 5 MTPA. ஓகே, ஸோ இப்போ வேற என்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ரீகேசிஃபிகேஷன் யூனிட் ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம பண்ணிருக்கோம் சாரா எல்என்ஜி டெர்மினல் அகைன் இன் குஜராத் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரைட், அப்புறம் அது இல்லாமல் லைக் வி ஹவ் எக்ஸ்டெண்டட் லைக் ஒன் மோர் ஆர்ம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஒரு டெர்மினல்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்புறம் 4 நியூ இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, டிமாண்ட் இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு நம்மளுக்கு கேஸ்க்கு? டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அவங்களோட ரிப்போர்ட் படி இந்தியாவுடைய கன்சம்ஷன் ஆஃப் கேஸ் இஸ் ப்ரொஜெக்டட் டு இன்க்ரீஸ் பை 60% பை 2030. ஓகேங்களா? ரைட், அப்போ 30க்குள்ள என்ன ஆகுது? இப்போ என்ன கன்சம்ஷன் இருக்கோ அதுல இருந்து 60% ஜாஸ்தி ஆகும். ஓகேவா? பர்டிகுலர்லி பை சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? ஜாஸ்தி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு பைப்டு கேஸ் லைன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சி நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் யூஸ் இட் அஸ் அ ஃபியூயல். ஓகேங்களா? வண்டியில பெட்ரோல் இந்த மாதிரி போறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபியூயலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கிங் கேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டொமஸ்டிக் யூசேஜுக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப சிட்டியில வந்துட்டு அதோடைய கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும். எதனால? நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் ஜாஸ்தி ஆகுறதுனால. ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிக் யூசேஜ் ஜாஸ்தி ஆகும். 1 point. தென் செகண்ட் திங் இஸ் electricity, then industrial consumption, fertilizer production, பவர் ஜென்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், இது எல்லாத்துக்குமே என்ன ஆகுது? நம்மளுக்கு அடுத்து டிபெண்டா நம்ம இந்த நேச்சுரல் கேஸை பார்ப்போம். ஸோ அதனால நம்மளுக்கு டிமாண்ட் வந்துட்டு வில் ரைஸ் அப்படின்றத சொல்றாங்க. ரைட், ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் எய்ம். ஸோ இது வந்துட்டு இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட். ஓகேங்களா? பட் திஸ் ஒன் ஸோ கவர்மெண்ட் எய்ம்ஸ் எவ்வளோ? 2030க்குள்ள 15% வந்துட்டு நம்ம ஜாஸ்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க எனர்ஜி மிக்ஸ். இப்போ எவ்வளவு இருக்கு? கரண்டா ஒரு 7%குள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ டபுள் ஆக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்ம். ஓகேங்களா? இது கன்சம்ஷன், இது வந்துட்டு டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ கன்சம்ஷன் வந்துட்டு இவ்வளவு தூரம் ஜாஸ்தி ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கு ஏற்ற பாலிசி மெஷர்ஸ் இருந்தாதான் அது ப்ராப்பரா வந்துட்டு ஜாஸ்தி ஆகும் இல்லைங்களா? ரைட், இதுல பட் பாருங்க இப்போ இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிஸ் ஜாஸ்தியா இருந்தாலும், ஓகேங்களா? ஸோ அந்த யூனிட்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் உங்களுக்கு யூட்டிலைசேஷன் வந்துட்டு குறைஞ்சிருக்கு ஃப்ரம் 58% டு 47%. ஓகேவா? ஸோ எதனால இந்த பெர்சன்டேஜ் வந்துட்டு குறைஞ்சிருக்குது? ஸோ மெயின்லி டியூ டு இம்போர்ட்ஸ். லோயர் எல்என்ஜி இம்போர்ட்ஸ் டியூரிங் சம்மர், தென் ஃபிளக்சுவேஷன்ஸ் இன் எல்என்ஜி பிரைசஸ். மெயினான அதுதான். ஓகேங்களா? இப்போ வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் நடந்ததுனால நம்மளுக்கு ஆயில், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனையாச்சு. ஓகேங்களா? எல்பிஜி வேற, எல்என்ஜி வேற. ஓகேங்களா? ரைட், ஸோ
ஸோ நம்மளுக்கு லைக் வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்போ டிமாண்ட் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்ததுனால கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நேச்சுரல் கேஸ்னா என்ன? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன கேஸ்? நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? ஸோ நேச்சராகவே நம்மளுக்கு டியூரிங் பெட்ரோல் டெக், ஓகேங்களா, நீங்க வந்துட்டு ஆயில் எடுக்கிறீங்க இல்லையா, க்ரூட் ஆயில் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்போ க்ரூட் ஆயிலுக்கு மேல ஒரு லேயர்ல வந்துட்டு கேஸ் வந்துட்டு ஃபில் ஆயிருக்கும் நேச்சராகவே. ஓகேங்களா? அந்த கேஸை வேஸ்ட் பண்ணாம அதை நீங்க எடுத்து யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டில் இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயல். ஓகேங்களா? ரைட்? பெட்ரோல் நம்மளுக்கு உருவாகிறப்ப அது அக்குமுலேட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த கேஸ்னால, அந்த அக்குமுலேஷன்னால ப்ராசஸ் நடந்து நம்மளுக்கு கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, டீகம்போசிஷன் நடக்குது. அப்ப நம்மளுக்கு மீத்தேன் கேஸ் வந்துட்டு ஜாஸ்தியா உற்பத்தி ஆகி அது ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபாசில் ஃபியூயல் ஏன் வந்துட்டு நம்ம வேணாம், வை வி ஆர் ஸ்விட்சிங் டு ரெனியூபிள் எனர்ஜிஸ், ஏன் ரெனியூபிள் எனர்ஜி போறோம், ஃபாசில் ஃபியூயல் வேணான்னு ஏன் சொல்றோம்? பொல்யூஷன் ஒரு ரீசன். ஓகேங்களா? தென் இன்னொன்னு என்ன வார்த்தை சொன்னா, ரெனியூபிள் அப்படின்னு சொன்னோம். அப்ப இவங்கெல்லாம் என்னது, நான் ரெனியூபிள். என்ன அர்த்தம் நான் ரெனியூபிள்னா? திரும்பவும் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது உங்களால. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டிப்ளீட்டட், இட் இஸ் டிப்ளீட்டட். இதுவே சன்னா, ஸோ லைஃப் லாங் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பூமி, அதாவது சன் இருக்கிற வரைக்கும், பூமி இருக்கோ இல்லையோ, ஆனா சன் இருக்கிற வரைக்கும் என்னது, சோலார் எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இட் இஸ் தேர் ஃபார் லாங் பீரியட். பட் இது அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ டிப்ளீட் ஆயிடுச்சு ரிசோர்சஸ் அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ வி ஹேவ் டு ஸ்விட்ச் டு அதர் ரிசோர்சஸ். ஸோ அது ஒன்று. தென் செகண்ட் திங் இஸ் நம்மளுக்கு வந்துட்டு இட் காசஸ் லாட் ஆஃப் பொல்யூஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மெயின் ரீசன்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப நேச்சுரல் கேஸை வந்துட்டு நம்ம ஏன் நம்மளோட இதில் என்ன சொல்றோம், ஓகே ஃபாசில் ஃபியூயல்ல இருந்து நேச்சுரல் கேஸ் கிடைக்குது, அப்புறம் ஏன் நம்ம எய்ம் பண்றோம் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன், ஐ மீன் டொமஸ்டிகேஷன் வந்துட்டு கொண்டு வரத, டிமாண்ட் கன்சம்ஷன் கொண்டு வரத 15% ஆக்கணும்னு ஏன் கவர்மெண்ட் அப்புறம் கொண்டு போகணும்? ரைட்டா? ஸோ ஃபாசில் ஃபியூயல்ல தான் இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம அந்த மாதிரி கொண்டு போகணும்? ஸோ என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு வேணும்னே நேச்சுரல் கேஸ் மட்டும் எடுக்கிறதுக்காக நீங்க வந்துட்டு கிராக் பண்ணி, ஓகேங்களா, ட்ரில்லிங் பண்ணி அதுல இருந்து நீங்க கேஸை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு டேஞ்சரஸ் தான். ஓகேங்களா? பட் நீங்க வந்துட்டு ஆல்ரெடி ரிசர்வ்ஸ் இந்த மாதிரி க்ரூட் ஆயில் எடுக்கிறப்ப நம்மளுக்கு நேச்சுரல் கேஸ் கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் அட்வான்டேஜஸ். இல்ல அப்படின்னா அந்த நேச்சுரல் கேஸ் ஆகும், வேஸ்டா தான் போகும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்க போறோம், we are going to use it as a fuel. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பாயிண்ட். தென் ரெண்டாவது என்ன பாத்தீங்க அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் க்ரூட் ஆயிலை விட நம்மளுக்கு வெளியில ஏத்தக்கூடிய பொல்யூட்டன் கேசஸ் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் லெஸ். கார்பன் டை ஆக்சைடு, வாட் எவர் கேசஸ், சேம் திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயல். ஸோ இட் வில் ஆல்சோ எமிட் த சேம் திங், பட் எவ்ரி திங் இஸ் இன் மைனர் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? இதுல நேச்சுரல் கேஸ் அப்படின்னாலே இல்ல மேக்ஸிமம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய காம்போனன்ட் எது அப்படின்னா மீத்தேன். ஓகேங்களா? ரைட்? இப்ப பாருங்க, so it's naturally coming from fossil fuel. ஓகேங்களா? So found in underground rock formations, often associated with the crude oil or existing in independent gas reservoirs. அது ஷேல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ராக் ஃபார்மேஷன்ஸ்ல அப்படியே நம்மளுக்கு நேச்சராகவே இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம், ஷேல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஷேல் கேஸ்னால இப்போ என்னது, நேச்சுரல் கேஸ் தான். ஓகேங்களா? ரைட்? ஓகே. ஸோ அப்போ ஒன்று இட் இஸ் வித் ஆயில் ஆர் வித்வுட் ஆயில். ஓகே, இட் இஸ் டெஃபினெட்லி அ ஃபாசில் ஃபியூயல் ரிசோர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இட் இஸ் பிரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப் மீத்தேன். ஓகேங்களா? எவ்வளோ இருக்கு, 70 to 90% மீத்தேன் ஒன்லி. தென் ரிமைனிங் என்ன இருக்குது, ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி நம்மளுக்கு அதர் காம்போனன்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுவே நீங்க க்ரூட் ஆயில கம்பேர் பண்றப்ப, எரிச்சு அது வெளியில போறப்ப இதெல்லாம் ஜாஸ்தியான அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, சேம் எப்படி நீங்க வந்துட்டு க்ரூட் ஆயில் படிக்கிறோமோ அதே தான். ஓகேங்களா? ஸோ பிளான்ஸ், ஓகேங்களா, அனிமல்ஸ் இதெல்லாம் டெட் ஆகி டீகம்போஸ் ஆகி இயர்ஸ் அண்ட் இயர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டீகம்போசிஷன் நடந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறதா ஆயில். ஓகேங்களா? அந்த டைம்ல ஃபார்ம் ஆகிற கேஸ் தான் நேச்சுரல் கேஸ். ஓகே ரைட். ஸோ இட் இஸ் இப்போதைக்கு நம்ம பார்க்கறதுல கிளீனஸ்ட் பர்னிங் ஃபாசில் ஃபியூயல். சி, கிளீனஸ்ட் ஃபியூயல்னு எழுதியிருக்குது இல்ல, கிளீனஸ்ட் ஃபாசில் ஃபியூயல்னு எழுதியிருக்கோம். ஃபாசில் ஃபியூயல்லையே கம்பேர் பண்றப்ப இட் இஸ் பெட்டர், அதனால கிளீனஸ்ட் பர்னிங் ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பட் இட் இஸ் நாட் கிளீனஸ்ட். ஓகே. ஸோ நேச்சுரல் கேஸை வந்துட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவா சொல்லலாமா, ஒன்லி இன் சம் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா வந்துட்டு நம்ம நேச்சுரல் கேஸ்க்கு ஸ்விட்ச் ஆகணும் நம்மளால சொல்ல முடியாது, பிகாஸ் இட் ஆல்சோ எமிட்ஸ் பொல்யூஷன், அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஓகேங்களா? ரைட்.
அதாவது எழுதிக்கலாம், பட் யூ கான்ட் ப்ரொமோட் இட் as much as லைக் ரெனியூபிள் எனர்ஜி. ஓகேங்களா? சோலார் பவர், விண்ட் பவர் சொல்ற அளவுக்கு இதை நம்ம ப்ரொமோட் பண்ண தேவையில்ல. ஓகே, தென் வேற எங்கெல்லாம் வந்துட்டு இந்த நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், குக்கிங், அதுக்கப்புறமா ஹீட்டிங், ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன், ஈவன் இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன் டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி அப்படிங்கிறது அதையும் பார்ப்போம். எல்என்ஜி சிஎன்ஜி எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்றதையும் பார்ப்போம். ஓகே, ரைட். மேஜர் ஆஃப் ஷோர் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? எங்கெல்லாம் மேஜரா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணா கோதாவரி பேசின், அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் அசான் அரக்கன் பேசின். ஓகேங்களா? ஸோ அந்த 3 ரீஜன்லயே நம்மளுக்கு ஜாஸ்தியான நேச்சுரல் கேஸ் இருக்கு. அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எந்தெந்த ஏரியாஸ்ல லொகேஷன், ரிசர்வ்ஸோட லொகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஜியோகிராஃபில. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ரீகேசிபிகேஷனா என்ன? இப்ப நம்ம பார்த்தது கேசிபிகேஷன் பத்தி பார்க்கல. ஓகேங்களா? ரீகேசிபிகேஷன் பத்தி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? கேசிபிகேஷனா நீங்க இந்த நேச்சுரல் கேஸை கொண்டு வரது இல்ல, ஆல்ரெடி இட் இஸ் இன் கேசிபிகேஷன் ஸ்டேட் ஒன்லி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை யூ ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இட் அஸ் லிக்விட். ஓகேங்களா? லிக்விட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் சாலிட் லிக்விட். ஓகேங்களா? ஸோ எதுக்கு வந்துட்டு எதுல மாலிகூல்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா வந்துட்டு இடத்த பிடிக்கும்? சாலிட். ஓகே, பிகாஸ் இட் இஸ் டைட்லி பேக்டு. ஓகேங்களா? சாலிட்ல வந்துட்டு மாலிகூல்ஸ் உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, நம்மளுக்கு டைட்டா வந்துட்டு பேக் ஆயிருக்கும். இதுவே லிக்விட்ல லூஸா இருக்கும். அப்ப கேஸ்ல இன்னும் லூஸா இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஒரு டன்ல நீங்க வந்துட்டு ஒரு 1 லிட்டர் வால்யூம் ஆஃப் கேஸ வந்துட்டு நீங்க ஏத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் அதுவே நீங்க லிக்விடா ஏத்துனீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியா வரும் இல்லைங்களா? ஸோ அதனால யூ ஆர் கோயிங் டு லிக்யூஃபை இட். ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எல்என்ஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் பேக் இன்டு ரீகேசிபிகேஷன் அப்படின்றது அகைன் இன்டு கேஷியஸ் ஃபார்ம். ஓகேங்களா? சாரி, அதாவது லிக்விட்ல இருக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறோம் ஒரு இடத்துக்கு, திரும்பவும் அந்த லிக்விட்ல இருந்து கேஷியஸ் ஃபார்முக்கு மாத்துறதுனால ரீகேசிபிகேஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ ஆல்ரெடி இட் இஸ் இன் கேஷியஸ் ஃபார்ம், யூ ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு லிக்விட் ஃபார்ம், திரும்பவும் லிக்விட் டு கேசிபிகேஷன். ஓகேங்களா? அதனால திரும்ப என்ன பண்றோம், கேசிஃபை அகைன் பண்றதுனால ரீகேசிபிகேஷன். ஓகே, ஸோ எல்என்ஜி அப்படின்னா பர்டிகுலரா என்னது, உங்களுக்கு நேச்சுரல் கேஸை -162°C யூ கோயிங் டு கூல் இட். கூல் பண்ண என்ன ஆயிரும், அது கண்டென்சேஷன் நடக்கும் கேஸ்ல. ஸோ இட் கெட்ஸ் கன்வெர்ட் இன்டு லிக்விஃபைடு ஒன். 600 டைம்ஸ் அதோட வால்யூம் என்ன ஆயிடுது, கம்மியாயிருது. அப்ப நிறைய நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். ஸோ மேக் லைக் மோஸ்ட்லி இட் இஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா? ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம நேச்சுரல் கேஸை கொடுக்கணும் அப்படின்னா அதை லிக்விஃபை பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிஎன்ஜி, பைப்டு நேச்சுரல் கேஸ். இதே நேச்சுரல் கேஸை நம்ம வீட்டுக்கு டைரக்டா பைப்லைன் மூலமா, ஓகேங்களா, அடுப்பெடிக்கிறதுக்கு டைரக்டா பைப்லைன் மூலமா கொடுத்தோம் அப்படின்னா அது என்னது, பைப்டு நேச்சுரல் கேஸ், பிஎன்ஜி. ஓகேங்களா? ஸோ ஹியர் இட் இஸ் யூஸ்டு ஃபார் டொமஸ்டிக் பர்பசஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகே, ஸோ இது மெயின்லி ஃபார் டிரான்ஸ்போர்ட். நம்ம வந்துட்டு ஃபியூவலா எடுக்கிறோம் இல்லையா, கார்ல எப்படி போய் பெட்ரோல் போடுறோம், அதே மாதிரியே கேஸ்ல சிலதெல்லாம் ஓடு பார்த்துருக்கீங்களா? ரைட். முக்கியமா அந்த ஆட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய கேஸுக்கு மாத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபியூவெல்லாம் என்ன பண்றோம், டிரான்ஸ்போர்ட் ஃபியூயல் நம்ம பெட்ரோல் பங்க்ல இருந்து டைரக்டா எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல இட் இஸ் அவைலபிள் அஸ் சிஎன்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்என்ஜி. இது பாத்தீங்களா சிமிலர், பட் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு நாட் நேச்சுரலி, சிந்தசிஸ் பண்ணி நம்மளே ஆர்டிஃபிஷியலா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அது சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ். ஸோ நம்மளுக்கு எது, கோக்கு, பயோமாஸ், கோல், இதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மீத்தேன். ஓகேங்களா? அதை நம்ம என்னன்னு சொல்றோம், சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். அகைன் இதுவும் எதுக்குன்னா யூஸ் பண்ணுவாங்க, நம்ம டொமஸ்டிக் பர்பஸா, நம்ம மேக்ஸிமம் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வி வில் யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெனியூபிள் நேச்சுரல் கேஸ் மீன்ஸ் சேம் மீத்தேன் இஃப் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் கிரீன்ஸ். ஓகேங்களா? பயோமாஸ் இல்ல ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னா தட் இஸ் கிரீன் நேச்சுரல் கேஸ். ஓகே, அடுத்தது கோல் பெட் மீத்தேன். ஓகே, கோல் சீம்ஸ்ல கோல் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோரா இருந்துச்சு நேச்சுரல் கேஸ் அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்றோம், கோல் பெட் மீத்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? க்ரூட் ஆயில் இருக்கிற இடத்துல இருக்குது, அது ஒரு டைப். அதே மாதிரி கோல் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கோல் பெட் மீத்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஆயில் அப்படின்னா அனிமல்ஸ் டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆன ஆயில். அதுவே வந்துட்டு லீஃப் பிளான்ஸ் எல்லாம் டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கோல். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத். பட் போத் ஆர் சேம் ப்ராசஸ். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இட் அண்டர்கோஸ்
டிகே காம்போசிட் டிகே அண்ட் டீகம்போசிஷன். ஓகேங்களா? அது நல்லா அழுகுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் கிடைக்குது. அனிமல்ஸ்னா பர்ட்டிகுலர்லி சி அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகேங்களா? அனிமல்ஸ்னா என்னது? ஆயில். ஓகேங்களா? ஆயில், க்ரூட் ஆயில். பிளான்ட்ஸ்னா கோல் கிடைக்கும் நம்மளுக்கு. இதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ அங்க இருந்து கிடைச்சிச்சு. கோல்ல இருந்து கிடைச்சிச்சுன்னா கோல்டு பெட் மீத்தேன். கோல் பெட் மீத்தேன். தென் ராக் ஃபார்மேஷன் சொன்னோம் இல்லைங்களா? இஃப் இட் இஸ் ட்ராப்ட் இன்சைட் அ ராக் இண்டிபெண்டன்ட்டா தட் இஸ் நோன் அஸ் ஷேல் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்டோசார். ஆப்டோசார் 14. Also called திருஷ்டி. ஓகேங்களா? இட்ஸ் a satellite. Okay. So it's world's first commercial satellite to combine optical imaging and synthetic aperture radar. ஓகேங்களா? So it is not the first commercial satellite. Commercial satellite with this feature. அதோட பாக்குறப்ப it is the first one. ஓகேங்களா? இதுல என்ன ஃபீச்சர் இருக்கு? ஆப்டிக்கல் இமேஜிங் பிளஸ் சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் இது ரெண்டையுமே கம்பைன் பண்ண ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதுக்கு இருக்கு. அப்ப அது என்ன அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? So first it is developed by Galaxy Eye Space Solutions. So it's a private one. ஓகேங்களா? பிரைவேட் ஸ்டார்ட் அப். ஓகே. ஸோ நம்ம எக்ஸாம்பிளா அதை சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல என்ன பண்றோம்? சேட்டலைட்ஸை வந்துட்டு பிரைவேட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இஸ்ரோல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து we are helping them to send lot of satellites. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் தான் இது. ஓகேங்களா? So it is designed to provide all weather day and night earth observation capabilities. ஓகேங்களா? எர்த் என்ன பண்ண போகுது? அப்சர்வ் பண்ணுது. ஓகே. இப்போ நீங்க பாக்குறீங்க கூகுள் மேப்ஸ் எர்த்ல வந்துட்டு எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கு எல்லாம் பாக்குறோம். உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற வீடு, உங்க வீடு, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, மாடி எப்படி இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம் இல்லையா? ரைட். யூ கேன் விட்னஸ் எவ்ரிதிங் இன் கூகுள். ரைட். அப்ப அதை என்ன பண்ணணும்? we are taking photos. ஓகேங்களா? இது ஒன் டைம் டேட்டா. ஓகே. ரிசர்ச் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி டேட்டாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்த்திருப்போம் 2014ல இந்த இடத்துல ஃபுல்லா வந்துட்டு மரமா இருந்துச்சு. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோம்னா எவ்ரிதிங் இஸ் ஃபுல் ஆஃப் ஹவுசஸ். இல்ல டிஃபாரஸ்டேஷன் ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம விட்னஸ் பண்றோம் இல்லைங்களா மேப்ல. ஸோ இந்த மாதிரியான இமேஜிங்ஸ் எடுக்கிறது. தென் கான்ஸ்டன்டா என்ன பண்றீங்க? எர்த்தை வந்துட்டு யூ ஆர் வாட்சிங் இட். ஓகேங்களா? ரைட். பர்டிகுலர்லி ஃபார் வெதர் டெவலப்மெண்ட்ஸ். ஓகேங்களா? திடீர்னு ஒரு இடத்துல என்ன ஆயிரும்? சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? லோ ப்ரெஷர் சிஸ்டம் வந்துட்டு டெவலப் ஆகுது. ஓகேவா? அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த மாதிரி பாக்குறோம் இல்லைங்களா? ரைட். ஸோ தென் அந்த மாதிரியான விஷயம். தென் பர்டிகுலரா ஒரு இடத்துல வெயில் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி வெதரை வந்துட்டு மெயினா பாக்குறதுக்காக நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்மளால எங்க இருந்து அப்சர்வ் பண்ண முடியாது இல்லையா? சோ we are sending satellites. அந்த மாதிரி ஒரு சேட்டலைட் தான் இது. ஓகேங்களா? எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஓகே. ஸோ இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ட் இன் எதுலலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம? அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிஃபென்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங், ஃபாரஸ்ட்ரி, மெரிடைம் சர்வைலன்ஸ் கடல்ல. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த அப்சர்வேஷன் சேட்டலைட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா ஃபீல்ட்லயுமே அது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஈவன் இன் டிஃபென்ஸ். ஓகே. ஸோ என்ன நியூஸ்ல வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே ஹேவ் ரீசென்ட்லி லான்ச்ட் இட் பட் நவ் இட் லாஸ்ட் இட்ஸ் கனெக்ஷன். மேலே போயிருச்சு. கீழே இருக்கிறவங்களோட கனெக்ட் இருந்தால் தானே டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ என்ன ஆயிருச்சு? கனெக்ஷன் வி லாஸ்ட் இட். ஓகேங்களா? நவ் தே ஆர் ட்ரையிங் டு ரீகனெக்ட் இட். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். பட் அந்த திருஷ்டிங்கிறதும் அந்த ஆப்டோ சாரு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதோட கேரக்டர் என்னங்கிறத நம்ம யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சுக்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ ஆப்டோ சார்னா என்ன? ஆப்டோ சார் மீன்ஸ் ஆப்டிக்கல் இமேஜிங் சிந்தட்டிக் ரேடார் சொல்லிட்டோம். ஆப்டிக்கல் சென்சார். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? ஒன் இஸ் ஆப்டிக்கல் சென்சார், அனதர் ஒன் இஸ் எஸ்ஏஆர். ஓகேங்களா? இந்த ஆப்டிக்கல் இமேஜிங் அப்படிங்கிறது இட் கேப்சர்ஸ் இமேஜஸ். ஓகேங்களா? ஸோ நல்லா அழகா வந்துட்டு ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஆப்டிக்கல் சென்சார்ஸ் வந்துட்டு பண்ணும். ஓகேங்களா? அதுவே சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரேடார். ரேடார்னா என்னது? ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நத்திங். ஸோ இட் வில் சென்ட் சிக்னல்ஸ். ஓகேங்களா? இது ரேடார்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு சேட்டலைட். சேட்டலைட்ல ரேடார் வந்துட்டு நம்ம பொருத்திருக்கோம். இப்போ என்ன பண்ணும்? இங்க வந்து இட் வில் சென்ட் சிக்னல்ஸ். ஓகே. ஸோ சிக்னல்ஸ் டிராவல் அஸ் மைக்ரோவேவ்ஸ். ஓகேங்களா? போய் கீழே வந்துட்டு ரீச் ஆகுது. ஓகேங்களா? கீழே எந்த ஆப்ஜெக்ட் மேல படுதோ பட்டுட்டு அகைன் இட் வில் பவுன்ஸ் பேக். ஓகேங்களா? எக்கோவாய் ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வர்றப்ப இந்த ரேடார் என்ன பண்ணிக்கிறோம்? அதை கேப்சர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப கேப்சர் பண்றப்ப என்ன பண்ணலாம்? கீழே எக்ஸாக்டா எந்தெந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால அதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் இமேஜிங் நல்லா தானே இருக்குது. அப்புறம் ஏன் நம்ம இந்த ரேடார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் இமேஜ் நீங்க பாக்குறப்ப யூ ஆர் விட்னஸிங் த்ரூ யுவர் ஐஸ். கேமரா போன் வச்சு பாக்குறீங்க. மோடமா இருக்கு, மிஸ்டா இருந்துச்சுன்னா கேமரா போகுமா? அது வழியா போகாது. இட் நீட்ஸ் லைட்.
ஓகேங்களா? அதுவே இந்த சிக்னல்ஸ் நம்ம அனுப்புறப்ப ஈவன் இஃப் யூ ஹேவ் டென்ஸ் கிளவுட்ஸ் இட் கேன் பாஸ் த்ரூ இட். ஓகேங்களா? அதுக்குள்ள பூந்து போகும். ரேடார்ல இருந்து அனுப்பக்கூடிய சிக்னல்ஸ். ஓகே. சோ அப்ப என்ன பண்றோம்? தனியா வந்துட்டு இமேஜஸ் இந்த சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்றது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரேடார் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? டிஃபென்ஸ்ல யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ அங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? இன்னொரு ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வருது. ஒரு யுஏவி வருது. நல்லா மோடமா இருக்கு. கிளவுடியா இருக்கு. ரேடார் என்ன பண்ணிரும்? ஈஸியா கண்டுபிடிச்சிரும். ரைட்டா? சோ இது டிடெக்ட் பண்ணுது. ஆனா நம்மளால பார்க்க முடியாது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம்? யூ ஆர் கோயிங் டூ கம்பைன் போத். ஓகேவா? சோ அந்த ஆப்டிகல் இமேஜிங் என்ன பண்ணுது? ரிசல்யூஷன் பிக்சரையும் எடுக்குது. அட் த சேம் டைம் பாசிங் த்ரூ த கிளவுட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு? சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார். ஓகேங்களா? அப்ப அது 2ம் கம்பைன் பண்ணி பார்க்கறப்ப ஈவன் வென் இட் இஸ் கிளவுடி ஓகேங்களா? வெதர் வந்துட்டு மோசமா இருந்தாலும் கூட, மிஸ்ட்டா இருந்தாலும் கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹை ரெசல்யூஷன் ஆப்டிகல் இமேஜஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் எப்படி ஒர்க் ஆகும்னா, பீஸ் அதாவது இப்ப சேட்டலைட் என்ன ஆகுது? மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? So இந்த இடத்துல இருக்கிறப்ப இங்க வந்துட்டு போட்டோ எடுக்கும். ஓகேங்களா? இந்த இடத்த கேப்சர் பண்ணும். அகைன் இட் இஸ் மூவிங். சோ அடுத்த இடத்த கேப்சர் பண்ணும். தென் அகைன் கேப்சர் அனதர் பிளேஸ். சோ 3யும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு இமேஜா வந்துட்டு அது குடுக்கும். ஓகேங்களா? இப்படிதான் அது ஒர்க் ஆகும். சோ இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த ஆப்டிகல் இமேஜிங் சென்சார்ஸையும் அண்ட் சார் சென்சார்ஸையும் யூ ஆர் கோயிங் டு கம்பைன். சோ இது 2ம் சேர்ந்து நம்மளுக்கு பெட்டரான ரிசல்யூஷன் டேட்டாஸ வந்துட்டு குடுக்குது. குவாலிட்டி எர்த் அப்சர்வேஷன் டேட்டா வந்துட்டு குடுக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் இது. அதனால தான் இத என்ன சொல்றோம்? வேர்ல்ட்லயேவும் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சேட்டலைட் ஆஃப் யூசிங் போத் த டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜில எல்லாத்துலயுமே வரும். ஓகேங்களா? ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரம்பனன் டெம்பிள். ஸோ பிரைம் மினிஸ்டர் இப்ப ரீசெண்டா எங்க போயிருந்தாரு? இந்தோனேஷியா போயிருக்காங்க. ரைட்? ஸோ இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா see the separate one is they signed this strategic partnership இதெல்லாம் தனி. ஓகேங்களா? யூசுவலா எங்க போனாலும் நம்ம 2 கண்ட்ரீஸ்க்குள்ள வந்துட்டு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணுவாங்க? சைன் பண்ணி என்ஹான்ஸ் பண்றதுக்கு அடிஷனல் ப்ரொவிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இதுல we are going to focus only one thing. ஓகேங்களா? இந்த டெம்பிள். ஓகே. ஸோ இந்தோனேஷியா இஸ் ஆக்சுவலி a முஸ்லிம் டாமினன்ட் கண்ட்ரி. ஓகேங்களா? பட் அங்க என்ன இருக்குது நம்மளுக்கு? ஒரு டெம்பிள் இருக்கு. ஓகே. ரைட். So Prime Minister Narendra Modi and Indonesian President Prabowo Subianto inaugurated joint conservation project for Pravanan Temple compounds. ஓகேங்களா? இந்த காம்பவுண்ட் என்னது? இட்ஸ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். அதனால இட் இஸ் நோட்டபிள். ஒரு டெம்பிள் இட் இஸ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அண்ட் த டெம்பிள் இஸ் நாட் ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரி. ஓகேங்களா? இதுதான் அந்த டெம்பிளோட ஸ்ட்ரக்சர் பாக்குறது. ஓகேவா? ஸோ இது கிட்டத்தட்ட ஆக்சுவலா உங்களுக்கு சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் மாதிரி இருக்குங்களா? ப்ராப்பரா அந்த ஸ்பேஸ் விட்டு. ஓகேங்களா? ரைட்? இது நம்ம மண்டலா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மண்டலா மெத்தட்ல வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். சோ இது என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவிலைசேஷனல் அண்ட் கல்ச்சரல் டைஸ். ஓகேங்களா? சோ நம்ம என்ன இருக்கு? ஆல்ரெடி வி ஹேவ் இங்க இருந்து நிறைய பேர் போய் அந்த ஒன்ஸ் தேவர் ரூலிங் இல்லைங்களா? சோ சவுத்ல இருந்து போய் என்ன பண்றாங்க? அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு எஸ்பெஷலி ஃப்ரம் இந்தியா பீப்புள் ஆர் ரூலிங். கரெக்டா? சோ அவங்க கொண்டு போன அந்த லீனியேஜ் கல்ச்சர் அது என்ன ஆகுது? ஸ்டில் இட் இஸ் பிரிசர்வ்ட். ஓகேங்களா? தாய்லாண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ராமாயணம்லாம் நடிச்சு காட்டுவாங்க. டிராமாஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ரைட்? சோ அந்த மாதிரி இன்னும் அந்த கல்ச்சர் வந்துட்டு பிரிசர்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே. சோ ஈவன் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கண்ட்ரிஸ்ல புத்திஸ்ட் கண்ட்ரிஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா லைக் இப்ப இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா இது வந்துட்டு முஸ்லீம் கண்ட்ரி. ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் கூட ஸ்டில் தே ஆர் பிரிசர்விங் த கல்ச்சர். ஓகேங்களா? அந்த ட்ரெடிஷன்ஸ் என்னவோ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதை பிரிசர்வ் பண்ணியே தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ அது என்ன காட்டுது உங்களுக்கு? சிவிலைசேஷனல் டைஸ். நம்ம சிவிலைசேஷன்ல இருந்து போனது அந்த ஒரு டைஸ். ஓகேங்களா? தென் கல்ச்சரல் டைஸ். ஓகே. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வி ஹேவ் லாட் ஆஃப் டிப்ளமசிஸ். ஓகேங்களா? ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட ஃப்ரெண்ட்லி ஆகிறதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டு வெப்பன் சிஸ்டம்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணி ஃப்ரெண்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டோ அலையன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு என்ன பண்றோம்? வெப்பன்ஸ் கொடுக்கலாம். இல்ல லைக் மெடிக்கல்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது ஒரு ஆஸ்பெக்ட். எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல டைஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல ஃபார்மா ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் மூலமா என்ன பண்ணலாம்? நம்ம இன்னொரு கண்ட்ரி கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? நம்மளுக்கு இந்த டைம்லலாம் திஸ் கண்ட்ரி ஹெல்ப் அஸ், ஸோ அதனால வி நீட் டு ஹெல்ப் தம். இல்ல நல்ல டைஸ் வச்சுக்கறணும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ற நிறைய மெத்தட்ஸ்ல ஒன் ஆஃப் த டிப்ளமசி என்ன அப்படின்னா சாஃப்ட் டிப்ளமசி. அதுல தான் இந்த கல்ச்சுரல் டிப்ளமசின்றது வருது.
ஓகேங்களா? அதாவது நமக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் உள்ள ஹிஸ்டரி. அது ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு வார் நடந்தப்ப நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் அங்க போய் இறந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க ஒரு மார்ட்டிர்டோம் வச்சிருப்பாங்க. அது மூலமா டைஸ வந்துட்டு இப்ப இந்த மாரி பிரைம் மினிஸ்டர் இவங்க மாரி ஹையர் டெலிகேட்ஸ் வந்துட்டு வென் தே ஆர் விசிட்டிங் தோஸ் பிளேஸஸ் போய் அந்த பிளேஸ வந்துட்டு விசிட் பண்ணிட்டு வர்றப்ப என்ன ஆகும்? ஓகே, நம்ம கண்ட்ரிக்கும், அவங்க கண்ட்ரிக்கும் ஏதோ இருந்திருக்கு. ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்டிங்கிறது நெறைய மக்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, மேஜரா அந்த மாரி பிளேஸஸ் எல்லாம் விசிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சும்மா போயிட்டு வர்றது கிடையாது. அது இப்ப இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு சைனால வந்து ஒரு இடம் என்ன பண்ணாங்க, மாமல்லபுரம்க்கு வந்தாங்க. ஓகேங்களா? அந்த டைஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? சி வழியா அவங்க வருவாங்க, இங்க வந்துருவாங்க. தென் ஹுவான் சுவாங் இந்த மாரியான பீப்பிள்லாம் இருந்தாங்க இல்லீங்களா? சோ வி ஹேவ் திஸ் டை அத காட்டுறதுக்காக. ஓகேங்களா? சோ அதே மாரி இப்ப இங்க என்ன பண்றோம், அந்த கல்ச்சுரல் டிப்ளமசிய காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த டெம்பிள் விசிட் ஒண்ணு பண்ணியிருக்கோம். அண்ட் அதோடைய பெருமைய நம்ம வெளியில சொல்றது. தென் இத கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் ஒண்ணு சேர்ந்து பண்ண போறோம். சரிங்களா? அப்ப 2 கண்ட்ரீஸ் என்ன பண்றாங்க? ஒரு ப்ராஜெக்ட்ட சேர்ந்து பண்றாங்க. ஓகே. சோ இது மூலமா அந்த 2 கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஜாஸ்தியாகும். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த வேஸ். ரைட்டா? ஓகே. சோ தென் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோ ஏஎஸ்ஐ ஓகேங்களா? ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வில் லீட் இட். ஓகேங்களா? சோ அது எப்படி கன்சர்வேஷன் ஒர்க் பண்ணணும்ன்றத லீட் பண்றது ஏஎஸ்ஐ வந்துட்டு லீட் பண்ணுவாங்க. தே வில் கிவ் கைடன்ஸ். ஓகே. எம்பசிஸ் ஆன் ஹெரிடேஜ் டிப்ளமசி அண்டர் இட்ஸ் கல்ச்சுரல் டிப்ளமசி இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா? க கல்ச்சுரல்ல நெறைய வரும். ஓகேங்களா? ஒரு லாங்குவேஜா இருக்கலாம், குரூப் ஆஃப் பீப்பிளா இருக்கலாம், இல்ல ட்ரைபல் குரூப்ஸ் இந்த மாரி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுல ஹெரிடேஜ் நம்ம என்ன பண்றோம்? ஆர்க்கிடெக்சர் வைஸ் போறோம். ஓகேங்களா? ஹெரிடேஜ் டிப்ளமசி அப்படின்னு சொல்றோம் இத. ஓகேயா? ஸோ இப்ப டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இட்ஸ் லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் இன் எங்க நம்மளுக்கு இந்தோனேஷியால. ஓகேங்களா? ஸோ இந்தோனேஷியால பர்ட்டிகுலரா பாலிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னது நம்மளுக்கு ஆ கம்ப்ளீட்லி ஹிந்துஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஹிந்துஸ், ஹிந்து டெம்பிள்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறது பாலில. பட் ஹோல் நேஷன் பார்த்தீங்கன்னா என்னது நம்மளுக்கு? முஸ்லீம் கண்ட்ரி தான். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் தே ஆர் பிரிசர்விங் இட். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பீஸ்ஃபுல் கண்ட்ரீஸ். ரியல் பீஸ்ஃபுல் கண்ட்ரி. ஓகேங்களா? ரைட்? ஸோ லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா? அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அகைன் வி ஹேவ் கம்போடியால வாட்? அங்கோர் வாட் டெம்பிள் இருக்குது. ஓகேங்களா? சோ இட் இஸ் த லார்ஜஸ்ட் டெம்பிள், ஹிந்து டெம்பிள் இன் த வேர்ல்ட். ஓகேங்களா? சோ இட் இஸ் லொகேட்டட் இன் சென்ட்ரல் ஜாவா. சோ யார் கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகை பிக்காட்டன். ஓகே, ஹி இஸ் ஃப்ரம் மாதரம் கிங்டம். ஓகேங்களா? சோ ஒன்ஸ் வந்துட்டு இங்க இருந்து போயிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா லீனியேஜஸ் வரும் இல்லீங்களா? சோ அதுல வந்து ஒரு லீனியேஜ் தான் இவங்க. ஸோ டெம்பிள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ட்ரிமூர்த்தி டெம்பிள். ஸோ மெயின்லி டெடிகேட்டட் டூ ஆல் த 3 காட்ஸ். எஸ்பெஷலி அதுல ஹையான பொசிஷன் வந்துட்டு சிவாக்கு வந்துட்டு குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் மெயின்லி இட்ஸ் அ சிவா டெம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் சி வால்ஸ் கன்டெயின் இன்ட்ரிகேட் பாஸ் ரிலீஃப் கார்விங். அது என்ன பாஸ் ரிலீஃப் கார்விங் அப்படின்னா, இப்ப நீங்க வந்துட்டு கல்ச்சர் அப்படின்னா எப்படி இருக்கும்? தனியா செதுக்கி கல்லு வச்சிருப்பாங்க இல்லீங்களா? இதுவே நீங்க கோயில்ல போனீங்கன்னா, செவுரு இருக்கும். ஓகேங்களா? அந்த செவுத்துல இருந்து இப்படி கொஞ்சம் இப்படி இப்படி நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாரி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? தொட்டா யூ கேன் ஃபீல் இட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஒரு கிளே எடுத்து நீங்க சுருட்டிட்டு இப்படி மேல அட்டாச் பண்ணிடுறீங்க. இப்ப நீங்க இப்படி டச் பண்றப்ப எப்படி தெரியும்? டிஸ்டிங்க்ட்டா அந்த நம்மளுக்கு அந்த கிளே தெரியுது இல்லையா? சோ அதே மாரியே ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். ஓகேயா? சோ தனியா செதுக்கி அந்த இடத்துல வி டிட் அட்டாச். ஓகேங்களா? வால்லயே என்ன பண்ணியிருக்காங்க? அத செதுக்கியிருக்காங்க. ஓகேவா? சோ அதுல பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர்லி வி ஹேவ் ராமாயணா அண்ட் அதர் ஹிந்து ரிலேட்டட் டிபிக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஓகே. ரைட். சோ இட் பிகம்ஸ் வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட், யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் இன் 1991. ஓகே. இட் ஃபாலோஸ் மண்டலா கான்செப்ட். மீன்ஸ் லைக் சென்டர்ல வந்துட்டு தான் அந்த மெயின் ஷ்ரைன் எங்க இருக்குது நம்மளுக்கு? சென்டர்ல இருக்கும். அத சுத்தி மத்ததெல்லாம் இருக்கிற மாரி. ஓகேங்களா? ரைட். மண்டலா ஆர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஜஸ்ட் சர்ச் இட். ஓகேங்களா? ரைட். தென் சி இது இட் ஷோஸ் த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மவுண்ட் மேரு. மவுண்ட் மேருங்கிறது லைக் ஹிந்து மித்தாலஜி படி காட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பட் ஸ்டில் வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் மவுண்ட் மேரு. சம் பீப்பிள் சே இட் இஸ் ஹிமாலயாஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ரைட் டு பி ஃபர்காட்டன். ஸோ டெல்லி ஹை கோர்ட் laid down a comprehensive principles governing the right to be forgotten. அப்ப ஆல்ரெடி என்ன ரைட் இருக்குது? ரைட் டு பி ஃபர்கட்டன்றது இருக்கு. இந்த ரைட் டு பி ஃபர்கட்டனுக்கு என்னென்னலாம் கைட்லைன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கோர்ட் வந்துட்டு தே ஹேவ் செட். ஓகேங்களா? ரைட். சோ இன் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்ல தான் ஜட்ஜ் அங்கதான் அப்பதான் சொல்லுவாங்க. ரைட்.
ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி வாட் இஸ் ரைட் டு பி ஃபர்காட்டன். ஓகேங்களா? நம்மளுக்கு ஓகே மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறது ரைட் டு பி ஃபர்காட்டன் கிடையாது. ஓகேவா? ரைட்? ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? ரைட்? ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர்லி ஜுடிஷியல் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுல வந்துட்டு ஒருத்தவங்களோட பேரை வந்துட்டு மாஸ்க் பண்றது. ஓகேங்களா? நாட் எரேசிங் கம்ப்ளீட்லி, ஜஸ்ட் மாஸ்கிங். அதுக்கு பதிலா வேற ஒரு பேர் போடுறது, எக்ஸ் ஒய் இசட்ன்னு போடுறது. ஓகேங்களா? யூஆர் மாஸ்கிங் த நேம் ஆர் கம்ப்ளீட்லி எரேசிங் த நேம். அதுதான் எனது ரைட் டு பி ஃபர்கட்டன். நம்ம மறக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ரைட். So, erased, de-indexed or anonymized from the digital space when its continued availability cause harm or no overriding public interest. ஓகேங்களா? சோ எதுல இருக்கலாம்? இப்ப நம்ம சொன்னது ஒரு எக்ஸாம்பிள், ஜுடிஷியல் அப்படின்னு சொல்றது, ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. அது இல்லாம இந்த ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டட் கேசஸா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்? நெட்ல சர்ச் பண்ணா உங்களுக்கு வரும் இல்லைங்களா? ரைட்? சோ இப்ப டிஜிட்டல் ஸ்பேசஸ். ஓகேங்களா? சோ இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒருத்தவங்களோட பேரு, இஃப் தேர் இஸ் நோ யூஸ் இன் ஷோயிங் தட் நேம், அந்த பேரை நம்ம காட்டுறதுனால பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பப்ளிக்கு ஒரு நன்மை போய் விளையாது. ஓகேங்களா? தேர் இஸ் நோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த பேர் அதுல இருந்துட்டே இருக்கிறதுனால இட் இஸ் ஹார்மிங் காஸ்ட் டு தட் இண்டிவிஜுவல். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த நேமை வந்துட்டு யூ கேன் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்ல மாஸ்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ரைட்? ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் இன்ஃபர்மேஷனல் பிரைவசி. அவங்க பர்டிகுலர் இண்டிவிஜுவலை பத்தின இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா, ஒரு பர்சன் இருக்கிறாங்க, ஹீஸ் அண்டர் சஸ்பெக்ஷன், ஒரு கேஸ்ல வந்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டாங்க, ஒரு மர்டர் கேஸ் வச்சுக்கோங்களா? மர்டர் இஸ் ஹீனஸ் கிரைம். ஓகேங்களா? ரொம்ப பெரிய அஃபென்ஸ். ரைட்டா? அந்த அஃபென்ஸ்ல ஒரு பர்சன் வந்துட்டு சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் ஆயிட்டாங்க, இல்லாட்டி இவங்க தான் கில்ட்டின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? பட் கோர்ட்ல ட்ரையல் நடக்கிறப்ப சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப டெல்லி லைக் ஹை கோர்ட்ல வந்துட்டு அவங்கள வந்துட்டு அக்யூஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க, ஹில் பி ஃபவுண்ட் டு பி கில்ட்டி. ஓகேங்களா? அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு அப்பீல் பண்றப்ப சம்டைம்ஸ் என்ன ஆகும்? நிரபராதின்னு ப்ரூவ் ஆகும் இல்லைங்களா? அடிஷனல் எவிடன்ஸ் ஏதாவது சம்திங் கிடைக்கிறப்ப. ரைட்? ஸோ இந்த மாதிரி கேசஸும் இருக்கு. இல்ல இயர்லியரா சம்ஒன் இஸ் அண்டர் சஸ்பெக்ஷன், நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரையல்லாம் முடியறப்ப வி ஃபவுண்ட் தட் பர்சன் இஸ் நாட் கில்ட்டி, குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி நிரபராதி அப்படின்னு கோர்ட் அவங்கள வெளியிட்டுருது. இப்ப என்ன ஆகும்? அந்த வெளியிட்டுறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யூ வில் ஃபர்கெட் எவ்ரிதிங். பட் அந்த கேஸ் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் எல்லாருக்குமே தெரியும். ஓகே? சோ அவங்க குற்றவாளியா இல்லாம நிரபராதியா வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கூட ஹி வில் பி ஃப்ரேம்ட் அஸ் சேம். ரைட்டா? எல்லாருமே அவங்கள குற்றவாளியா தான் பார்ப்பாங்க. ரைட்டா? அப்படின்றப்ப வேற ஒரு லொகேஷனுக்கு போயிட்டா கூட அவங்களோட நேம நம்ம போட்டு சர்ச் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? அந்த பெர்சன பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிடும். ஈவன் இஃப் ஹி இஸ் அக்விட்டட். ஓகேங்களா? நிரபராதின்னு சொன்னாலும், நிரபராதினா அக்யூட்டட் அப்படின்னு சொல்லுவோம். குற்றவாளினா ஃபவுண்ட் டு பி கில்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். அக்யூஸ்ட்னா குற்றம் சாற்றப்பட்டவர். ஓகேங்களா? ஸ்டில் வி டோன்ட் நோ வெதர் ஹி இஸ் த கிரிமினல் ஆர் நாட். அப்படின்னா அது அக்யூஸ்ட். அதான் டிஃபரன்ஸ். ஓகே? ரைட். இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய இப்ப அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க, அவங்க குற்றம் பண்ணல. பட் என்ன ஆகுது? ஸ்டில் தே ஆர் லைக் கோயிங் த்ரூ த சேம் பர்டன். ரைட்டா? சோ இந்த மாதிரி கேசஸ்க்கு தான் இந்த ரைட் டு பி ஃபர்கட்டன். ஓகேங்களா? ஓகே. இப்ப பாருங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இட் சீக்ஸ் டு ப்ரொடெக்ட் த இன்ஃபர்மேஷனல் பிரைவசி. அவங்களோட பிரைவசியை பத்தின அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றதுதான் இந்த ரைட் டு பி ஃபர்கட்டன். ஓகேங்களா? ரைட். ப்ரொடெக்ட் இன்ஃபர்மேஷனல் பிரைவசி, டிக்னிட்டி, ரெப்புடேஷன் இன் திஸ் டிஜிட்டல் ஏஜ். Okay? Right. So you're not going to delete, but you're going to remove the name based searches. Complete information ஃபுல்லா எடுக்க போறது கிடையாது. பட் அந்த பர்சனோட பேர் போட்டோம் அப்படின்னா அது வராது. பட் கேஸோட பேர் போட்டா மேபி அதுல வந்துட்டு அரெஸ்ட் ஆனவங்க இந்த பர்சன் அப்படின்னு வேணா வந்துக்கலாம். பட் பர்டிகுலரா பேர் போட்டா வரக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம எய்ம் பண்றோம். இந்த எவல்யூஷன், இந்த ஆர்டிபிஎஃப், அதாவது ரைட் டு பி ஃபர்கட்டன் அப்படிங்கிற அந்த ரைட் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 இன் கூகுள் ஸ்பெயின். ஓகேங்களா? ஸ்பெயின்ல வந்து கேஸ் இது. ஓகேங்களா? அதுல தான் என்ன சொல்றாங்க, யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரூல் தட் இண்டிவிஜுவல்ஸ் கேன் ரெக்வெஸ்ட் சர்ச் இன்ஜின்ஸ் டு ரிமூவ் அவுடேட்டட் ஆர் இரலவென்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கொண்டு வராங்க. ஓகேங்களா? தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம்? அந்த பர்சனலா அவங்களே வந்துட்டு அப்ளை பண்ணாங்கன்னா கூகுள்ல யாருனாலும் தே கேன் ரிமூவ் தட் நேம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் 2014ல வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னு தனியா டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் என்டையர் யூரோப். ஓகே? ஸோ ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷனுக்கு கீழே தே ஹேவ் இன்கார்பரேட்டட் இட். மீன்ஸ் இட்ஸ் அ மஸ்ட். ஓகேங்களா? ரைட். ஒரு ஆக்ட் மூலமா அதை கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாலையும் பாத்தீங்கன்னா சேம் இதே இந்த மாதிரி ஜிடிபிஆர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாலையும் அதே மாதிரி
டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துட்டு கொண்டு வந்தோம் ஓகேங்களா இன் 2023 டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 ஓகேங்களா ரைட் ஸோ அப்போ அந்த ஆக்ட்ல என்ன பண்ணணும் இதே மாதிரி நம்மளும் இந்த ப்ரொவிஷன்ஸை வி நீட் டு ஆட் அண்டர் இட் ஓகேங்களா அதுக்கு மஸ்ட்னு வந்துட்டு நம்ம கொண்டு வரணும் அந்த ஆக்டுக்கு கீழே ஸோ டிஜிட்டல் பிரைவசி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் குட்டுசாமி கேஸ்னாலே பிரைவசி தான் ஓகேங்களா ரைட் கேஸ் குட்டுசுவாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இந்த கேஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த கேஸ்ல அது வந்துட்டு பாலிட்டியில பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த கேஸ்ல தே ஹேவ் ரெகக்னைஸ்ட் ஆர்டிகல் 21 அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஓகேங்களா ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே தான் வருது அது வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட் தான் அப்படின்னு சொன்னது எந்த கேஸ் குட்டுசுவாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் அதை மட்டும் மறக்காதீங்க ரைட் டு பிரைவசி அப்படின்னால என்ன ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு குட்டுசாமி கேஸ் வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகேங்களா தென் அது இல்லாம நிறைய வந்துட்டு அப்ரோச்சஸ் எடுத்திருக்கோம் ஓகேங்களா இப்ப ஜட்மெண்ட்ல இப்ப இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க privacy rights must be balanced against public interest and principle of open justice எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த ஓப்பன் ஜஸ்டிஸ்க்கும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பேலன்ஸ் பண்ற மாதிரி அது இருக்கும் பிரைவசி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரடியூஸ்டு ஸ்ட்ரக்சர்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட் இந்த டெஸ்ட்டை அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பேர் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு முடிவு பண்ணணும் ஓகேங்களா அந்த டெஸ்ட் என்னன்னு சொல்றோம் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட் ஓகேவா அப்ப ஸ்ட்ரக்சர்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட்னா என்ன ஓகேங்களா ஸோ பிஃபோர் கிராண்டிங் ரைட் டு பி ஃபர்கட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நம்ம இது லெஜிட்டிமேட் பப்ளிக் பர்பஸ்க்கு சர்வ் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் 3 கேசஸ் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு கேஸ்ல கண்டிப்பா அந்த பர்சனோட நேம் வந்துட்டு வெளியே தெரிஞ்சே ஆகணும் ஓகேங்களா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொலிட்டிஷியன் இஸ் அரஸ்டட் அண்டர் கரப்ஷன் ஓகேங்களா அப்ப அந்த கரப்ஷன்ல அரெஸ்ட் பண்ண பர்சனோட நேம் நீங்க போட்டீங்கனாலே தெரியும் கரப்ஷன் கேஸ்ல ஓகேவா இதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க லைக் ஆஃப்டர் த கரப்ஷன் கேஸ் தானே அஃப்கோர்ஸ் ஹி வில் பி ரிலீஸ்டு ரைட்டா அகைன் என்ன பண்ணலாம் ஹி மே ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன்லேயே அவர் நிப்பாரு ஓகேங்களா எலெக்ஷன்லேயே நிப்பாரு மினிஸ்டர் ஆகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே ஸோ அப்போ எலெக்ஷன்ல வந்துட்டு நின்று உங்க ஜெயிக்கலாம் சான்சஸ் ஆர் தேட் ஸோ பப்ளிக் இருக்காங்க இல்லையா பப்ளிக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பர்சனோட நேமை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னு அவர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு வெயிட் ஓகேங்களா இவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம் இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் சர்வ்ஸ் லாட் பிகாஸ் பீப்புள் ஹேவ் த ரைட் டு நோ அபவுட் த பர்சன் பிகாஸ் ஹி இஸ் இன் பப்ளிக் சர்வீஸ் ரைட்டா அப்போ அந்த பர்சன் வந்துட்டு கரப்டடா இல்லையான்னு தெரிஞ்சாதான் நம்ம ஓட்டு போட முடியும் ஸோ ஹியர் வி ஹேவ் ரைட் டு நோ அபவுட் தட் பர்சன் ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த பர்சனோட இண்டிவிஜுவல் பிரைவசியை விட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஓகேங்களா ஸோ அப்ப என்ன பண்ணிடணும் அவங்களோட பேரை ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு கோட் சொல்லிடுவாங்க ஓகேங்களா இது ஒரு கேஸ் ஓகேங்களா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிரிமினல் கேஸ் சொன்னோம் இல்லைங்களா சஸ்பெக்ட்ல வந்து சம்ஒன் இஸ் அரஸ்டட் அண்ட் தென் லேட்டர் ஹி இஸ் ரிலீஸ்டு அக்யூட்டட் ஓகேங்களா ரைட் குற்றவாளி இல்ல நவ் இப்போ நீங்க அந்த பர்சன் எடுத்தீங்க அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை விட பர்சன்ஸ் பிரைவசி ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஓகேங்களா ஸோ அப்ப என்ன பண்ணிடணும் his name has to be removed தென் அந்த மாதிரி கேசஸ் தென் மைனர் ஓகேங்களா மைனர்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய கேசஸ் விக்டிம்ஸா இருக்கிறது ஹராஸ்மெண்ட் கேசஸ் இதெல்லாம் என்ன பண்ணிடணும் நம்ம மேக்ஸிமம் அந்த நேம்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு யூ ஹேவ் டு மாஸ்க் இட் ஓகேங்களா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு மாஸ்க் த நேம்ஸ் ஓகேங்களா அதான் இதுல கொடுத்துருக்காங்க whether harm caused to an individual's privacy outweighs the public interest அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா அவங்களோட பிரைவசி பெருசா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பெருசா வெதர் லெஸ் இன்ட்ரூசிவ் மெஷர்ஸ் சச்சஸ் அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அனானிமைசேஷன் இந்த நேமை வந்துட்டு என்னது மாஸ்க் பண்ணி வர்றது வேற ஏதோ ஒரு தெரியாத ஒரு பேர் கொடுக்கறது இந்த மாதிரி வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம் டு ப்ரொடெக்ட் பிரைவசி என்ன பண்ணலாம் டெலீட் பண்ணாம கம்ப்ளீட்டா அவங்கள பத்தி டெலீட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க ஓகேங்களா யூ ரிமெம்பர் திஸ் 3 கேசஸ் ஓகேங்களா கரப்ஷன் கேஸ் 1 ஓகேங்களா கிரிமினல் கேஸ் 1 எத்திக்ஸ்ல இது இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ஓகேங்களா then criminal case 1 then harassment in the mari case okay so one it has to be retained then second one it has to be forgotten and third one it has to be masked ஓகேங்களா so இந்த மூணு கேஸ் சினாரியோஸ் ஓகேவா இதுல என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு இது எது கூட கான்ஃபிளிக்ட் ஆகுது ஓகே ஸோ ஆர்டிகல் 21ன்றது டீல்ஸ் வித் பிரைவசி ஆர்டிகல் 19ல என்னது வி ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இல்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண டிஜிட்டல் மீடியா ஸ்பேசஸ் என்ன பண்ணலாம் ஆர்டிகல் 19(1)ல நாங்க வந்துட்டு உண்மையை வெளியே சொல்றதுல என்ன தப்புன்னு கேட்கலாம் ஓகேங்களா பட் அகைன் என்ன ஆகுது நம்ம அப்பதான் என்ன பண்ணும் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட்டை வந்துட்டு போடணும்
ஓகேங்களா? ரைட்? தென் பீப்பிள்க்கு அதே மாரி மக்களுக்கு தெரியறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு அப்டின்லாம் பேசலாம். பட் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட்ட அப்ளை பண்ணிட்டு வி ஹேவ் டூ கிவ் ஜட்ஜ்மென்ட். ஓகே. இது யாரு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா ரொட்டீனா என்னது அவங்களுக்கு வர ரெக்வெஸ்ட்ட வச்சு தே ஹேவ் டூ டிசைட். ஓகேங்களா? டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் Google, Facebook இதெல்லாம். அண்ட் டேட்டா புரொடெக்ஷன் போர்டு. ஓகேங்களா? திஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் டேட்டா பெர்சனல் சாரி டிஜிட்டல் பெர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் கீழ எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இந்த போர்டு என்ன பண்ணுவாங்க? டிஸ்பியூட்டட் கேஸஸ ஹியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுவே ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா, இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ இவங்க தான் பார்ப்பாங்க. கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜுடிஷியல் கேஸஸ் இருக்கும் இல்லீங்களா? ஏற்கனவே ஜட்ஜ்மென்ட் குடுத்தது அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ இன் தோஸ் கேஸஸ் தே வில் சி. ஓகேங்களா? யாரு? கோர்ட்ஸ். அட்ஜுடிகேட்டிங் தட் மேட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த மாரி 3 கேட்டகரியா யார் வந்துட்டு இத பார்க்கலாம்? ஹூ கேன் சீ திஸ் ரைட் டு ரைட் டு பி ஃபர்காட்டன் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். ஓகேவா? இதுல இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு பி எரேஸ்ட் ஃப்ரம் ஆல் த பிளாட்ஃபார்ம்ஸ். ரைட்டா? ஓகே. ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ் கூட வி கேன் டிஜிடைஸ் அண்ட் வி கேன் மானிட்டர், வி கேன் சி. அதுவே வந்துட்டு வென் யூ டேக் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், விக்கிபீடியா இந்த மாரி சர்ச் இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் இட் இஸ் நாட் ஈஸி டு சேஞ்ச். ஏன் எவ்வளோ வருஷமா எவ்வளவோ பேர்கள் இருக்கும். அதெல்லாம் சர்ச் பண்ணி நம்மளால மாத்த முடியாது. ஓகேங்களா? சோ தட் இஸ் அ பிராக்டிகல் சேலஞ்ச் இன் திஸ் கேஸ். 10, 10ஆ? 10, 10 ஆயிருச்சா? 10, 3யா? ஓ! இது சிம்பிளா சொல்லிடுறேன் 2 மினிட்ஸ்ல. என்ன அப்டின்னா, ஹியூமன் பிளாசன்டா ஆன் சிப் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன அப்டின்னா, சிப் இருக்கு இல்லீங்களா? சோ சிப்ல ஹியூமன் பிளாசன்டா வந்துட்டு எப்டி ஒர்க் ஆகுமோ, தே ஹேவ் மிமிக்டு தட். ஓகேங்களா? ரைட்? சோ இப்ப பிளாசன்டானா என்னது? ஃப்ரம் மதர் டூ ஃபீட்டஸ். ஓகேங்களா? அதுக்கு 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். அதுதான் வந்துட்டு பிளாசன்டா. ஓகேங்களா? இப்ப இந்த பிளாசன்டாவ நம்ம என்ன பண்றோம்? ஒரு பேரியர் மாரி கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த சைடு ஒரு ஃப்ளூயிட், இந்த சைடு ஒரு ஃப்ளூயிட். ஓகேங்களா? ரைட்? சிப்ல நம்ம அத ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன அப்டின்னா, நம்ம நேச்சுரலா என்ன பண்றோம்? உண்மையாவே என்னென்ன இப்ப நம்ம சாப்பிடுற எல்லாமே குழந்தைக்கு போகும்னு சொல்ல முடியாது. செலக்டிவா சில ஐட்டம்ஸ் தான் போகும். ஓகேங்களா? சில டாக்ஸின்ஸ் வந்து இந்த பிளாசன்டாவே ரிமூவ் பண்ணிரும். குழந்தையோட பாடில இருந்து. குழந்தை சாப்பிடுது, நியூட்ரிஷன் போகுது. அப்புறம் வேஸ்ட் எல்லாம் எங்க போகுது குழந்தையோடது? அகைன் இட் கம்ஸ் த்ரூ த பிளாசன்டா. அதாவது மதர் மூலமா திரும்பவும் வெளியில போகுது. ஓகேங்களா? அப்ப இந்த பிளாசன்டா எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த சிப் மூலமா வந்துட்டு வி ஹேவ் ரெகக்னைஸ்ட் இட். ஓகேங்களா? ரைட். சோ இத நம்ம பண்றதுனால என்ன ஆகும்? ஃபியூச்சர்ல வந்துட்டு ட்ரக் டெலிவரி, ஒரு மதருக்கு வந்துட்டு நம்ம ட்ரக் குடுக்குறது எப்படி ஃபீட்டஸ அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தென் அதர் ரிலேட்டட் டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா அந்த பிரெக்னன்ட்டா இருக்கிறப்ப டயபெட்டிஸ் வரும். ஹை பிரஷர் வரும். ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்? வி கேன் மானிட்டர். அதுக்காக தான் இந்த என்னது நம்மளுக்கு இந்த சிப்ல வந்துட்டு நம்மளுக்கு புதுசா அந்த மெக்கானிசம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அபார்ட் ஃப்ரம் தட் ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, தே ஹேவ் டிராஃபிக்டு எங்க பாகிஸ்தான்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், சைனா இந்த இந்த இடத்துல பாகிஸ்தான்ல இருந்து தே ஹேவ் கலெக்டட் லாட் ஆஃப் பிளாசன்டா. ஓகேங்களா? டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங் சொல்லுவோம் இல்லையா? ஆர்கன் டிராஃபிக்கிங். வேற இடத்துக்கு கடத்தி கொண்டு போய் விக்கிறது. அவங்க என்னத்த கடத்தியிருக்கிறாங்க? பிளாசன்டாவ. ஓகேங்களா? சோ வை தே அ கலெக்டட் பிளாசன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசன்டா வந்துட்டு இட் ஹாஸ் லாட் ஆஃப் கொலாஜன். ஓகேங்களா? சோ இந்த கொலாஜன்ங்கிற மெட்டீரியல் வந்துட்டு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது இல்லாம ரிசர்ச் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மெடிக்கல் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? So அதனால என்ன பண்ணியிருக்காங்க? பிளாசன்டாவ கலெக்ட் பண்ணி ஹியர் இந்த இந்த கிரைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ரிலேட்டட் டூ கொலாஜன் பிரிப்பரேஷன். ஓகேங்களா? பார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்காக ரெடி பண்ணி சைனாக்கு அனுப்புறதுக்காக அவங்க வந்துட்டு அரெஸ்ட் ஆனாங்க. ஓகேங்களா? சோ இட்ஸ் அ ஹியூமன் மெட்டீரியல் இல்லீங்களா? ஹியூமன் பாடில இருந்து கிடைச்ச ஒரு மெட்டீரியல். சோ இத ப்ராப்பரைஸ்டு ஆத்தரைசேஷன் இல்லாம யூ கான்ட் டிரான்ஸ்பர் இட் எனிவேர். ஓகேங்களா? சோ இட்ஸ் அ இல்லீகல் ஒன். ஓகேங்களா? இந்த மாரி பிளாசன்டா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறது. ஓகேங்களா? சோ அது வந்துட்டு ஒரு கேஸ். ஓகேங்களா? ரைட். தென் அபார்ட் ஃப்ரம் தட் இது யூ ஜஸ்ட் ரீட் யூ வில் ட்ரை டூ கெட் டூ அண்டர்ஸ்டாண்ட். ப்ரீ எக்லாம்ப்சியா அப்படின்னா, அ லைக் எக்லாம்ப்சியானா சீசர். ஓகேங்களா? இந்த ஹை பிளட் பிரஷரோ, இல்ல யூரின்ல வந்துட்டு புரோட்டீன் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம கியூர் பண்ணா எப்ப நடக்கும்னா, டியூரிங் லைக் திஸ் பிரெக்னன்சி பீரியட். ஓகேங்களா? சோ அத நம்ம கியூர் பண்ணாம விட்டோம் அப்படின்னா, இட் மே லீட் டூ எக்லாம்ப்சியா. மீன்ஸ் சீசர். ஓகேங்களா? சோ அததான் இந்த ப்ரீ எக்லாம்ப்சியான்னு சொல்றோம். இந்த மாரியான சிம்ப்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம? லைக் ஒன்லி த்ரூ திஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? நியூட்ரியன்ட்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, என்னென்ன மினரல்ஸ் போகுது, எலிமினேட் ஆகுதுன்றத வச்சு வி கேன் டிசைட் ஹவ் வி கேன் கண்ட்ரோல் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். பர்சனலைஸ்டு ட்ரக் டெலிவரி வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு நம்ம தரலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த மெக்கானிசம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. என்ன டாபிக் பார்த்தோம்? பிளாசன்டா, தென் ரைட் டு பி ஃபர்காட்டன், ஆப்டோசார்,
ஃபர்ஸ்ட் ரீகேசிஃபிகேஷன் யூனிட்ஸ் எல்என்ஜி இதெல்லாம் பார்த்தோம். ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. யா, தேங்க்யூ.